உலக கிண்ணம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாம சொன்னதுல இந்த உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் போது சொன்ன ஒரு விஷயம், 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று இங்கிலாந்துக்கு கிண்ணம் கிடைக்கும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அது இல்ல. ஆனா அர்ஜென்டினாவுக்கு கிண்ணம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் அர்ஜென்டினா ஸ்பெயின் வந்ததும் அர்ஜென்டினா வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். ஆனால் ஸ்பெயின் நேற்று விளையாடிய விதத்தை பார்க்கின்ற வகையிலும் அதே போன்று கடந்த போட்டிகளில் ஏற்கனவே தெரியும் ஸ்பெயின் அணிக்கு கோல் அடிக்க முடியாது. எனவே அர்ஜென்டினா சகல அணிகளுக்கும் கோல்களாக அடித்து துரத்தி கொண்டு வந்த அர்ஜென்டினாவுக்கு இந்த அணியோடு கோல் அடிக்க முடியாமல் போனது. எனவே தோற்று போனார். கடைசி நிமிடத்துலதான் அந்த ஸ்பெயின் அர்ஜென்டினாவுக்கு எதிரான கோல் அடிச்சாங்க. ஆனா நேற்றைய போட்டி என்னமோ அந்த காலால அடிக்கிற பந்தை விட கையால அடிபட்டது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி, கொஞ்சம் செமிஃபைனல் ஃபைனல் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச மாதிரி போயிட்டது. என்னன்னு சொன்னா அதிகமாக ஃபவுல்ஸ், இப்ப அர்ஜென்டினாக்கு நேற்று ஒரு ரெட் கார்டு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் மாதிரியே தென்பட்டன. அது வேண்டுமென்றே இரண்டு அணிகளுமே அடிபடுவதிலும் கொஞ்சம் முட்டிக்கொள்வதிலும் தள்ளி விழுத்துவதிலும் குறிப்பாக தெரிந்தது. இதன் காரணமாக பல இடங்களில் மெஸ்ஸி பந்தை எடுத்துக்கொண்டு இந்த அட்டாக்கிங் செய்வதை தவிர்த்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வலிமையாக கொஞ்சம் அட்டாக் செய்து கொண்டு போவார், பூந்து நுழைஞ்சு கொண்டு போற மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்ய இல்லை. நேற்று ஸ்பெயினுடைய தடுப்பு மிக அபாரமா இருந்தது. அதுதான் அர்ஜென்டினாவால கோலுக்கு பக்கத்துல நெருங்க முடியாது. இது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஸ்பெயின் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட நினைக்க 2வது தடவை அவ்வளவு கணக்கு சொல்றாங்களா? 2வது தடவை 2010ஆம் ஆண்டு முதல் முறை வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது 16 வருடங்களின் பின்னர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு. இப்ப என்ன நடந்ததுண்டா, பிரான்ஸ் அந்த செமிஃபைனல்ல விளையாடின விதம், இங்கிலாந்து அர்ஜென்டினாவோட விளையாடிய விதம், இன்று அர்ஜென்டினா ஸ்பெயினோட விளையாடிய விதம், நான் என்ன பொறுத்தவரையும் எதிரணிகளை சொல்லதிலும் பார்க்க இவர்கள் விளையாடியதில் தவறுகள் இருக்கின்றன. இந்த தவறுகள் காரணமாக போட்டி விறுவிறுப்பும் இல்லாமல் போனது, தோல்விகளையும் சந்திக்க வேண்டியதாக வந்தது. அப்ப அர்ஜென்டினா பக்கமாகத்தான் நிறைய பிள்ளைகள் சொல்ல வேண்டியது இருக்கின்றதை தவிர ஸ்பெயினிலும் பார்க்க அர்ஜென்டினா என்று பார்த்தால் அர்ஜென்டினா பந்துகள் எடுக்கவே இல்லை, கோல் போஸ்டை நோக்கி அடிக்கவே இல்லை. மெஸ்ஸி போன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த லெஜெண்ட் இருக்கின்றவர், கோல்கள் ஷூட்டிங் செய்வதில் வல்லவர், அவரால் கூட அடிக்க முடியவில்லை என்பது ஸ்பெயின் அணி எதிர்பார்க்காத ஒரு அணியாக களமிறங்கி வந்தது என்பதுதான் இதில் பெரிய விஷயமாக இருக்கு. இப்போ கோலாகலமா கொண்டாடப்படுது. எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினாவை தான் அதிகமானவங்க எதிர்பார்த்தாங்க போல இருக்கு. எதிர்பார்த்தாங்க பதிவுகளை பார்க்க மெஸ்ஸி இப்போ அர்ஜென்டினா விளையாடிய விதம், அந்த கடைசி நேரம் வரையும் அட்டாக் செய்வது, எனக்கு என்னமோ நேற்று ஒரு டைம்ல ஃபீல் ஆகிச்சுது அர்ஜென்டினா இதை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போட விளையாடிய மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு 60 நிமிஷம் 70 நிமிஷம் அளவில் கேம் போகும்போதெல்லாம் தேவையில்லை, நாங்க போன முறை வெற்றி பெற்றுட்டோம் தானே, இந்த முறை தேவை இல்லையோ, ஸ்பெயினை கொண்டு போங்க, அந்த ஒரு போட்டியை பார்த்தவர்கள் நேரடியாக எனக்கு என்னவோ அப்படி தோன்றிச்சு. கிண்ணத்தை தூக்கி கொடுத்தது அர்ஜென்டினா, அப்படித்தான் எனக்கு தோன்றியது. என்னடா இவ்வளவு பெரிய நல்ல வீரர்கள் கடந்த போட்டியில் இங்கிலாந்து வல்லமான இங்கிலாந்தோட எப்படி விளையாடினார்கள். பிரான்சுக்கு எதிராக ஒரு போட்டி, பிரான்சுக்கு எதிராக நான் நினைச்சேன் 10 கோலே அடிப்பாங்க, 6 கோலோட நிப்பாட்டிட்டாங்க. அது மூன்றாவது இங்கிலாந்து போட்டி. எனவே அர்ஜென்டினா விளையாடிய விதம் முற்றுமுழுதாக இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதே போன்று ஸ்பெயின் அணியின் வலிமையான டிஃபென்ஸ், கோல் காப்பாளருக்கு நேற்று வேலையே இருக்கே இல்லையே. அர்ஜென்டினா கோல் காப்பாளர் தான் நிறைய கோல்களை தடுத்தார். அதன் காரணமாகத்தான் ஒரு கோலோடு போட்டி நிறைவுக்கு வந்து ஸ்பெயின் அடிக்கிறாங்க தான் நினைக்கிறேன். ஒரு 4 கோலுக்கு மேல அடிச்சிருப்பாங்க, சரியான முறையில் அதை அடிச்சிருந்தாங்க. கோல் காப்பாளர் தடுக்கல், அது ஒரு மார்டினஸ் நிறைய தடுத்து கொடுத்தார். எனவே அதன் காரணமாகத்தான் இந்த போனது. எனவே பரபரப்பான உலக கிண்ணம். ஃபுட்பால் ஃபாஸ்ட் அந்த கேம் என்று சொல்றது கேம் தான், உண்மைதான். அதாவது எப்படி போச்சுட்டு பாத்தீங்கன்னா 100 நாட்கள் அதாவது இப்ப பொதுவாகவே கிரிக்கெட் இந்த அளவு பரபரப்பை நமக்கு அண்மை காலத்துல எந்த ஒரு போட்டிகளும் கொடுக்கல. இது கடந்த T20 உலகம் கூட அந்த அழிப்படைந்த மாதிரியாக இருந்ததே தவிர அந்த உச்சபட்ச விறுவிறுப்பு என்று நாங்கள் போட்டியை பார்த்த மாதிரி இல்ல. அதாவது அதுக்கப்புறம் IPL சரிப்படுத்துவாங்க பார்த்தா அதை விட மோசமா போனது. இப்ப நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னொன்னு அதை பத்தி பேசவே தேவையில்லை என்ற நிலைமையில போயிட்டு இருக்கு. LPL என்ற ஒன்று இங்க இலங்கையில் நடந்துட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், அது பற்றி நாங்க தனியா ஒரு வீடியோல சந்திக்கிறோம். எந்த சேனல்ல போகுதுன்னு நடக்குதான்றதை கன பேருக்கு தெரியல. இந்த மாதிரி போட்டிகள் நம்ம நாட்டுல இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நேற்றைய போட்டி, அதாவது இங்கிலாந்து ஒரு நாள் போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது.
அதுல நிறைய பேசுறதுக்கு அடுத்த வீடியோல தொடர் தோல்வி, மீண்டும் ஒரு இந்திய அணிக்கு தொடர் தோல்வி. எனவே நாங்கள் ஒரு தனி வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம். அடுத்த வீடியோ வரும். நிகழ்ச்சிக்கின்ற அனுசரணை வழங்குறாங்க. உலகக்கிண்ண போட்டிகள் அத்தனைக்குமே அனுசரணை வழங்கியிருந்தாங்க. மோட்டோல் என்ஜின் ஆயில், NS ரட்னம் மோட்டார்ஸ் வவுனியாவில் அமைந்திருக்கின்றது. ஆனால் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் அவர்கள் தான் மோட்டோல் என்ஜின் ஆயிலுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவர்களிடமிருந்து நீங்கள் வாங்கி ஹோண்டா வாகனங்களுக்கு மோட்டோல் என்ஜின் ஆயிலை பாவீங்கள். ஹோண்டா வாகனங்களுக்காக பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டது மோட்டோல் என்ஜின் ஆயில். அதுபோல ஐடிஎம் இப்பொழுது வவுனியாவில் கொழும்புக்கு வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்க தங்கி இருந்து படிச்ச காலம் போய் இப்பொழுது ஐடிஎம் உங்களுடைய இடங்களிலே இலகுவாக உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கான டிகிரி பட்டப்படிப்புகளை படிக்கிறதுக்காக ஐடிஎம் இப்பொழுது வவுனியாவில் இருக்கு, எல்லா வசதிகளோடையும். குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. எனவே ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனலுக்கு செல்லுங்கள். அங்கே செல்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையான சரியான நல்ல பட்டப்படிப்பினை, கல்வியினை பெற்றுக்கொள்ள முடியும்.